ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரம்மவாக பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல எல்லாருமே வந்து சந்தாவுடைய ஊருக்கு போயிடுறாங்க. அங்கே சந்தாவுடைய ரிலேஷன் எல்லாம் வந்து எல்லாருமே வரவேற்கிறாங்க. சந்தாவும் சேரனும் ரெண்டு பேருமே செம க்யூட்டாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே பாண்டியனும் சோழனும் பல்லவனி இவங்க 3 பேருமே பேசிக்கிறாங்க பாத்தியா. வந்தோடனே அண்ணனும் சந்தானியும் கண்ணாலே பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சமக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்தோடனே இந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டீங்களான்றாங்க. வேற வேலையே இல்லையா, அண்ணனையும் அவங்களையும் நோட்டம் போட்டுட்டே இருக்கிறது தான் உங்களோட வேலையான்றாங்க. இங்க நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, அண்ணன் சந்தா கூட பேசவே கூடாது, நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, பேசினாலே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க என்ன சொன்னோம்ல அப்படின்றாங்க சோழன். நீங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டு தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்றாங்க. இப்படி எல்லாம் அவங்க ஏதாச்சும் ஒரு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அண்ணன் சந்தா கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாரு, உங்களுக்கு பயந்துகிட்டே இருப்பாருன்றாங்க. பர்சனலா நிறைய விஷயங்கள் இருக்கும் பேசுறதுக்காகன்றாங்க. அவங்க பேசிட்டு போட்டுமே, அதை விட்டுட்டு அவங்கள இந்த அளவுக்கு நீங்க டார்ச்சர் பண்றதை நிப்பாட்டிடுங்கன்றாங்க. சும்மா தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ சாமி நிலா, நான் எதுவும் பேசல சரியான்றாங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாலே உங்களுக்கு கோவம் வந்துடுதுன்றாங்க. ஆமா, கோவம் வர்றது பின்ன வேற என்ன வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேலையை பாருங்கன்னு. அதுக்கப்புறமா நம்ம பேசலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து சேரா அப்படின்றாங்க. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்ன்றாங்க. சேரா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் பண்றாங்க. என்ன விஷயம் அத்தைன்றாங்க. இல்லப்பா கொஞ்சம் தனியா வாயன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா என்ன அத்தை, உங்களுக்கு இங்க ஏதாச்சும் வசதியா இல்லையா சொல்லுங்க அப்படின்றாங்க. வசதியே இல்லைன்ட்டல, இல்லப்பா எனக்கு எல்லா வசதி தான் இருக்குன்றாங்க. அப்படி என்னத்த சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிடா, இது ரொம்ப நாளா என்னுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்குன்றாங்க. நீ கார்த்திகாவை காதலிச்சா, கார்த்திகாவும் உன்னை காதலிச்சா, ரெண்டு பேரும் அப்பவே சேர்த்து வச்சிருந்தா இருந்திருக்கும் போல. இப்ப கார்த்திகா ரொம்ப சந்தோஷம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப நீ என் பொண்ணு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிப்பியா சேரா அப்படின்றாங்க. அப்படி அவங்க சொன்னதுமே சேரனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அவங்களால நம்பவே முடியல, இவங்களா இப்படி கேட்கறதுன்ற மாதிரி தான் பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.